அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மருதூரில் வந்து ஸ்ரீ அனுமந்தராய சுவாமி திருக்கோயிலில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேங்க. இந்த கோவில் வந்து கரெக்டாக காரமடைட்டு நீங்கள் தோளம்பாளையம் ரோட்டில் மருதூர் தாண்டி தான் நீங்கள் போகணுங்க. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பூஜை செய்யக்கூடிய ஐயா இருக்கார், அவர்கிட்டையும் நம்ம கேட்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். सगिला नामदेशीय श्री जय मंगलांजनेय नमोस्तुते जम्बुलिंगम नामदेशीय श्री जय मंगलांजनेय नमोस्तुते श्री जय मंगलांजनेय सकल पुरुषवाय सिद्धिरस्ते ओम आंजनेयाय नमः मारुरायाय नमः वायु कुमारनाय नमः वानरवीरनाय नमः लंकाद्वीपभयंकराय नमः काकुत्सदूताय नमः श्री जय मंगलांजनेयाय तिरुतुलाय समर्पयामि ओम श्री जय मंगलांजनेयाय सकल कार्य सिद्ध्यनुगुणवाय सिद्धिरस्ते श्री जय मंगलांजनेयाय सकल विवाहनुगुणवाय सिद्धिरस्ते ओम आंजनेयाय नमः मारुद्रायाय नमः वायुकुमारनाय नमः वानरवीरनाय नमः लंकाद्वीपभयंकराय नमः काकुत्सदूताय नमः रामदूतनाय नमः रामजपप्रियनाय नमः सीतारामपुत्रनाय नमः विघ्नरासाय नमः असमगाय नमः मारुतात्मजाय नमः सीतारामपादसेवसुरन्तराय नमः ओम आंजनेयाय नमः मारुद्रायाय नमः वायुकुमारनाय नमः वानरवीरनाय नमः लंकाद्वीपभयंकराय नमः काकुत्सदूताय नमः श्री जय मंगलांजनेय परिपूर्णरूपाय नमोस्तुते ओम श्री जय मंगलांजनेयाय सर्वलोकविद्यार्थं मेघालयविद्यार्थं आयुर्वेदविद्यार्थं सर्वमङ्गलकरपूर्णपुराणिक सुवर्णं ओम श्री जय मंगलांजनेय परिपूर्णरूपाय श्री आंजनेय वादवीराय श्री जय मंगलांजनेय परिपूर्णरूपाय सिद्धिरस्ते
விவோஸ் இங்கே ஸ்ரீ அனுமந்தராய சுவாமி திருக்கோயில் ஐயா தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட நம்ம எல்லாமே கேட்போம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? ஸ்ரீனிவாசனுங்க. சார், இந்த திருக்கோயில் அமைஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க? இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சன்னிதானம் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மூலவரை பிரதிஷ்டை பண்ணி 13 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஆமாங்க. ஸோ நம்ம கோவில் சம்மந்தமாக சில தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனெம்மை அழித்து காப்பான். ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயாய நமக. அதாவது இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அனுமந்தராய சுவாமி திருக்கோயில். இங்கே மூலவர் வந்து நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், சீதாதேவி, ராமர், லட்சுமணர், ஆஞ்சநேயராக இருக்கக்கூடிய அவங்கள வந்து ராம லட்சுமணர் சீதாதேவி வந்து கரம் குவித்து வணங்கக்கூடிய ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயராக வந்து மூலவர் வந்து இங்கே பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயமங்கல ஆஞ்சநேயர்னு ஏன் திருநாமம் இவருக்கு வந்ததுன்னா, இவரை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் மங்களங்கள் வழங்கக்கூடியவர். அதாவது விவாகம் நடக்கணும், புத்திர பாக்கியம் வேணும், தொழில் நல்லா நடக்கணும், நல்ல ஸ்தல விருச்சி இருக்கணும், ஒரு தொழில் நல்லபடியாக நடக்கணும், எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழணும், வியாபாரம் செழிக்கணும், விவசாயம் நல்லபடியாக இருக்கணும்னு பல்வேறு குறைபாடுகளோட மக்கள் வந்து அனுமனை நாடி வர்றாங்க. ஆஞ்சநேயரும் என்ன பண்ணுறாருனா, தன்னை யாரெல்லாம் பக்தர்களெல்லாம் நாடி வர்றாரோ அவங்களெல்லாம் எந்த விதமான காரியத்துக்காக நாடி வர்றாங்களோ எல்லாவற்றையுமே அவர் பூர்த்தி பண்ணி தரார். அதனால் மங்களங்கள் தரார், ஜெயத்தை தரார். அதனால் ஜெயமங்கல ஆஞ்சநேயராக வந்து இங்கே மூலவர் வந்து சேவை சாதிக்கிறார். நம்மளுடைய கோயிலில் என்னெல்லாம் விசேஷனா, ஆஞ்சநேயருடைய பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு காத்தால மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அதே மாதிரி அவருடைய திதியான அமாவாசை திதியிலையும் இங்கே வந்து திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள்லாம் மூலவருக்கு வந்து திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் வடமாலை சாத்தி வேண்டிக்கலாம், நீங்கள் துளசி மாலை சாத்தி வேண்டிக்கலாம், வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கலாம். இப்பேற்பட்ட வேண்டுதல்களெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே நல்லது நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சன்னிதானத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் வந்து பெருமாள் ஆஞ்சநேயருக்கு பண்ணுறோம். இப்போ சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டால் கனி அலங்காரம், சித்திரை கனின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து கனியிலேயே அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தை மாதம் பார்த்திங்கன்னா கரும்புலையே தை தித்திக்கும் கரும்புலையே அலங்காரம் பண்ணுவோம். மாசி மாதம் பார்த்திங்கன்னா பல வகையான காய்கறிகளில் அலங்காரம் பண்ணுவோம். வைகாசியில் புஷ்பத்திலே அலங்காரம் பண்ணுவோம். புரட்டாசி மாதம் செந்தூர காப்பு நடக்கும், திருமண் காப்பு நடக்கும், அதே மாதிரி வெண்ணெய் காப்பு நடக்கும். இப்படி பலவிதமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால அன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெய் உண்ட கிருஷ்ணனா சேவை சாதிப்பார். இப்போ நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமர்ந்திருந்த கோலத்தில் சேவை சாதிப்பார். கார்த்திகை மாதம் விரத காலம்னு நம்ம சொல்கிறோம். அந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம பெருமாள் என்ன பண்ணுவார், ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார்னா அமர்ந்திருந்து தவம் பண்ணக்கூடிய தவயோகியாக காட்சி தருவார். இப்படி பல்வேறு விதமான வகையான அலங்காரத்திலெல்லாம் பெருமாள் ஆஞ்சநேயர் வந்து காட்சி தரார். அதனால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் ஜெயத்தையும் மங்களத்தையும் தருவதால் இவர் வந்து ஜெயமங்கல ஆஞ்சநேயர்னு திருநாமம் கொண்டு விளங்குகிறார். சரிங்க சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சுவாமி ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க. இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயர். பின்னாடி இருந்த பெரு ஆஞ்சநேயரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் சனிக்கிழமை வந்து இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதம் சித்திரை முதல் சனிக்கிழமை, வைகாசி முதல் சனிக்கிழமை மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா காத்தால சுவாமிக்கு வந்து திருமஞ்சனம் இருக்கும். திருமஞ்சனம் முடிஞ்சோடனே விசேஷ பூஜைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு இங்கே புலவர் தாச அரங்கசாமி ஐயா அப்படிங்கிறவருடையும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர், இன்னொரு தலைமை ஆசிரியர் பாண்டுராஜ் சார்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருடைய உபன்யாசம் சொற்பொழிவு இருக்கும். திருமதி லோகநாயகி ஆசிரியருடைய சொற்பொழிவு இருக்கும். இதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே காரமடை மேற்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, காரமடை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்க்காரங்களுடைய நாம சங்கீர்த்தனை இருக்கும். அதாவது வந்து ராமஜப பிரியன் நம்மளுடைய ஆஞ்சநேயர். அதனால் அனுமனுக்கு முகந்தது அந்த ராமநாமம். அந்த ராமநாமத்தை வந்து நாம சங்கீர்த்தமாக இங்கே வந்து எல்லாருமே பாடுவாங்க. பிருந்தாவனம் இருக்கும். இதுக்கு ஆண்டாள் கோஷ்டிகளும் தனியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பஜனை பாடுறச்ச இவங்கெல்லாம் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க. போன மாசி முதல் சனிக்கிழமை கூட தோளம்பாளையம் குழுவினருடைய நலக்கும்மி இருந்தது. இன்றைக்கி பல பண்பாடு பாரம்பரியமெல்லாம் மறந்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் நினைவூட்டும் விதமாக இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சிறப்பான நாம சங்கீர்த்தனமெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணியிலேருந்து 2 மணியிலேருந்து இரவு வரைக்குமே, நைட்டு 8 மணி வரைக்கும் நட சாத்திர வரைக்குமே வந்து
வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாத விநியோகம் எப்போவுமே பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல் அமைந்த திருக்கோயில், நிறைய பேர் நாடி வர்றாங்க. சந்தோஷம். ஐயா, இப்போ வந்து நம்ம கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இங்கே அன்னதானம் வந்துட்டு எந்தெந்த டைமில் வந்துட்டு நடத்துகிறாங்க? ஸோ அதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்துட்டு சில கொடுக்கலாமா எல்லாமே? அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னதானம் பிரசாத விநியோகம் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிடி அரிசி திட்டம்னு சொல்கிறோம். அவங்களே வீட்டில் வந்து 30 நாட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பிடி அரிசியும் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து ஆஞ்சநேயருக்காக வச்சிட்றாங்க. அது ஒரு இடத்துல வச்சுட்டு கடைசியில் சன்னிதானத்துக்கு வரும்போது மாதம் முழுவதும் கடைசியில் வரும்போது இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிடி அரிசி திட்டத்தின் மூலமாக இங்கே வந்து அன்னதானம் பிரசாத விநியோகம் வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் சனிக்கிழமை அன்றைக்கி மதியம் ஒரு 2 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே வந்து இரவு 8 மணிக்கு வரைக்குமே வந்து இங்கே வந்து வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாதம் இருக்குது. வர்றவங்க எல்லாருமே வந்து அறுசுவையோடு நல்லா மனசார வயிறார சாப்பிட்டு போகிற அளவுக்கு பிரசாத விநியோகம் நல்லா இருக்குது. நன்றிங்கய்யா. ஓகே, சந்தோஷம். நமஸ்காரம். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோவில் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.